Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம structure of atom ல இருந்து ஒரு practice question பார்க்க போறோம். Question: uncertainty in the position of an electron, mass is equal to 9.1 into 10 to the power minus 31 kilogram, moving with a velocity 300 meter per second. Accurate up to 0.001 percentage will be H is equal to 6.6 into 10 to the power minus 34 joule second. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா uncertainty in position கண்டுபிடிக்கணும். அப்போ del x கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெசன்பர்க்ஸ் uncertainty principle படி நம்மளுக்கு ஃபார்முலா என்ன del x into m into del v is equal to h by 4 pi. ஸோ இந்த m into del v அப்படின்றது நமக்கு del pன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அன்சர்டன்டி இன் மொமெண்டம் அதை நம்ம எப்படி எழுதியிருப்போம்? மாஸ் இன்டூ டெல் வின்னு எழுதியிருப்போம். இப்போ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்போ நம்மளுக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9.1 into 10 to the power minus 31 கொடுத்துட்டாங்க. பைக்கு நம்ம 3.14 போட போறோம். ஹெச்சோட வேல்யூ 6.6 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து டெல் வி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வி வந்து கொடுத்துருக்காங்க 300 மீட்டர் per செகண்ட். அக்யூரேட் அப் டு. ஸோ அக்யூரசியோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. accuracy is equal to 0.001% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டுத்தை யூஸ் பண்ணி del v calculate பண்ணோம். ஸோ del v is equal to velocity into accuracy நம்ம எவ்வளவோ அதை போடணும். ஸோ 0.001 divided by 100. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணோம்னா இது 3 times ஆயிடுது. அப்போ இது வந்து 10 to the power minus 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 into 10 to the power minus 3. அதுதான் வந்து del v. ஸோ மீட்டர் per செகண்ட். இப்போ இது எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ del x is equal to, ஸோ ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா h by 4 pi into m into del v. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? del x is equal to இது 6.6 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல மாஸ் பார்த்தோன்னா கிலோகிராம்ல இருக்கு. அதனால நம்ம இந்த ஜூல் செகண்டை நம்ம என்ன பண்ண போறோம்? டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமுக்கு மாற்ற போறோம். ஸோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் டு த பவர் 2. நம்மளுக்கு வந்து ஜூல் செகண்ட்னு இருக்கு. அப்போ நம்ம கேஜி, அதாவது எஸ் டு த பவர் மைனஸ் 2 கேஜி மீட்டர் ஸ்கொயர் எஸ் டு த பவர் மைனஸ் 2 இன்டூ எஸ். எஸ்னா டு த பவர் 1ன்னு அர்த்தம். இதுவும் கேன்சல் பண்ணனா இது -1. அப்போ ஜூல் செகண்ட் நம்மளுக்கு என்னவா மாறும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் டு த பவர் -1. ஸோ நம்ம இந்த இடத்துல யூனிட் எப்படி போட போறோம்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் டு த பவர் -1. எதுக்கு பதிலா? ஜூல் செகண்டுக்கு பதிலா. divided by 4 into 3.14 into mass நமக்கு கொடுத்திருக்காங்க 9.1 into 10 to the power minus 31 kilogram into del v. இப்பதான் நம்ம calculate பண்ணோம். 3 into 10 to the power minus 3 meter per second. இப்போ நம்ம cancel பண்றோம் அப்படின்னா கிலோகிராம் cancel பண்ணலாம். per second இது m to the power 1. இதை cancel பண்ணனா நம்மளுக்கு வெறும் mன்னு கிடைக்கும். அப்புறம் யூனிட் எல்லாம் கேன்சல் பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ணலாம். அதாவது -34 -31னா இங்க -3, இங்க ஒரு -3 இருக்கு, இங்க ஒரு -3. ஸோ பவர் எல்லாம் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா del x is equal to 6.6 divided by 4 into 3.14 into 9.1 into 3. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்றோம் அப்படின்னா இதையும் 3 டேபிளுக்கு கேன்சல் பண்ணா 2.2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2.2. ஸோ இதையும் 2 டேபிள்ஸ்னா இது 2 டைம்ஸ், இது 1.1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ மேல நமக்கு 1.1ன்னு வரும். கீழே வந்து 2 into 3.14 into 9.1 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு 57.148. ஸோ இதை டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு del x is equal to
0.01924 நம்மளுக்கு கிடைக்கும் 4 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே பவர் 10 to the power minus 2ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 டெசிமல் பின்னாடி தள்ளோம், 1 2 தள்ளுறோம் அப்படின்னா is equal to 1.924 into 10 to the power minus 2 மீட்டர். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இங்கேயே பார்த்தோம், இன்னும் ஒரு டெசிமல் தள்ளுனாதான் 19.2 வரும். அதனால போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. பவர் எல்லாத்துலேயும் செக் பண்ணுங்க. 10 to the power minus 2 தான். ஸோ நமக்கு இங்கே வந்த வேல்யூவை 10 to the power minus 2க்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ண போறீங்க. அதனால 2 டெசிமல் மட்டும் நம்ம தள்ளணும். தள்ளினா 1.92 into 10 to the power minus 2 மீட்டர்ன்றது ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.